கடன் சுமையில ரோபோ சங்கரோட குடும்பம் யாருக்குமே அருகதை கிடையாது அப்படின்னு கொந்தளிச்ச நாஞ்சில் விஜயன். விஜய் டிவில கலக்க போவது யாரு, அது இது எது மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவர் ரோபோ சங்கர். தன்னோட தனித்துவமான வித்தியாசமான நகைச்சுவையால கவர்ந்த ரோபோ சங்கர் போன வாரம் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. அவரோட உடல் வளசரவாக்கத்துல இருக்கக்கூடிய மின்மயானத்துல தகனம் செய்யப்பட்டுச்சு. அவருக்கு இருந்த குடிப்பழக்கம் தான் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு பேச்சு எழுந்துட்டு வரக்கூடிய நிலையில இத பத்தி நாஞ்சில் விஜயன் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல ரோபோ சங்கர் அவர்களோட இறப்ப யாராலையும் ஈடு செய்ய முடியாது, குடும்பத்தினர் மட்டும் இல்லாம பொதுமக்களும் ஒரு நல்ல மனுஷரை இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு கருத்துக்களை இணையத்துல பகிர்ந்துட்டு வராங்க. அதை தாண்டி அவர் கூட நெருங்கி பழகின எங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு. இப்போ நான் பேட்டி குடுக்க வர்றதுக்கு முக்கிய காரணம், சமூக வலைதளங்கள்ல பல பேர் வாய்க்கு வந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள பரப்பிட்டு வராங்க. அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல நான் இருக்கிறதால தான் இந்த பேட்டியே குடுக்குறேன். பலர் இணையத்துல ரோபோ சங்கரோட மரணத்துக்கு காரணம் அவருக்கு இருந்த குடிப்பழக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணமே தவிர அது மட்டும் காரணம் கிடையாது. அவர் மேடை கலைஞரா இருந்தப்போ அவர் உடம்புல பூசிக்கிட்டு இருந்த பெயிண்ட், ஓயாத உழைப்பு இப்படி எல்லாம் சேர்ந்துதான் அவரோட மரணத்துக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கரோட உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தோட விளிம்புக்கே போனாரு. ஆனா அவங்களோட மனைவி பிரியங்கா போராடி அவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டுட்டு வந்தாங்க. குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வந்த அவரை எந்த தொலைக்காட்சியும் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்க வாய்ப்பு கொடுக்கல. கடந்த 2 வருஷமா அவருக்கு சரியா வேலை வாய்ப்பு கிடையாது. வளசரவாக்கத்துல அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மட்டுமே 1,00,000 ரூபாய் மாசம் இஎம்ஐ கட்டணும். வாய்ப்பு இல்ல அப்படிங்கறதால அவர் என்ன செய்வாரு? அதுக்காகவே அவர் ஓடி ஓடி உழைச்சாரு. அவரால பிரபலமான தொலைக்காட்சி கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. எப்பவுமே கலைஞர்களோட நிலைமை இதுதான். 22 வயசான ரோபோ சங்கரோட பொண்ணு இந்திரஜா மேல பல விதமான விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனா முன்னாடி மாதிரி வருமானம் இல்லாததால பல ப்ரமோஷன்களை இந்திரஜா செஞ்சுட்டு வராங்க. அவங்களையும் பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ரோபோ சங்கர் ஏற்கனவே மருத்துவமனையில இருந்தப்பவே 50,00,000 ரூபாய்க்கு மேல செலவாயிடுச்சு. அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி தான் பிரியங்கா அக்கா அவங்கள மீட்டு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டப்போ மருத்துவ செலவுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. இந்திரஜா தாலி உட்பட போட்டிருந்த எல்லா நகைகளையும் மருத்துவமனையிலேயே கழட்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவரோட கணவர் கார்த்திக்கும் தன்னோட கையில போட்டுட்டு இருந்த செயின், மோதிரம் அப்படின்னு எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துதான் மருத்துவ செலவு செய்யப்பட்டுச்சு. எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கண்கூட பார்த்தவன் நான். சோசியல் மீடியாவில் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சிடக் கூடாது. அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய கடன் சுமையில தான் இருக்குது. அதே மாதிரி ரோபோ சங்கரோட மனைவி இறுதி ஊர்வலத்துல ஆடினதை சில பேர் விமர்சனம் பண்றாங்க. இறுதி ஊர்வலத்துல ஆடினது வேதனையோட உச்சத்துல ஆடினாங்க. தன்னோட கணவருக்கு பிடிச்சதை கடைசியா செஞ்சாங்க. அதை தமிழ் மக்கள் நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நாஞ்சில் விஜயன்.